ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலில் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உதய பெருமாள்கிட்ட போய் சிவா வந்து சொல்கிறாங்க, நான் தான் வந்து உங்களுடைய மகன் அப்படிங்கிறாங்க. சங்கரிக்கு உங்களுக்கு பிறந்த மகன் நான் தான் அப்படிங்கும்போது அப்போ உதய பெருமாள் வந்து சொல்லியிருந்தாங்க, இவன் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இந்த மாதிரிக்கு நாடகம் போட்டு வந்திருக்கிறான், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க இந்திராணிகிட்ட. இவனுக்கு தம்பின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே ஓவராக இடம் கொடுத்துட்டேல, அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறான், இவனை ஃபஸ்ட்டு இங்கேருந்து அடித்து விரட்டி விடு அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து இங்கே வா சிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அதாவது ஆஃபீஸ்லேருந்தே அவங்க வெளியே போன்னு சொல்லிட்டு விரட்டி விடவும், அந்த நேரம் பார்க்க கரெக்டாக அயலி வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு சிவா, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்திராணி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு அயலி, இவன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறான், எங்கள் சித்தப்பாவை பார்த்து அவன் இவனுடைய அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறான், என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அயலி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அதாவது பொய் கிடையாது, உண்மைதான், அவர் தான் வந்து சிவாவோட அப்பா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கான்னு சொல்லி நினச்சோம்னா இப்போ நீயும் வந்து உளர ஆரம்பிச்சிட்டியா என்ன, உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு, இவனுக்கு தம்பின்னு சொல்லி நான் இடம் கொடுத்தனால இந்த மாதிரிக்கெலாம் இவன் பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி வந்து சொல்கிறாங்க, இல்லை மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இல்லை, சிவா எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பொய் சொல்லணும், அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, அவருடைய அப்பா வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லவும், எங்கே பாருங்கள் தேவலாமல் அந்த மாதிரி இங்கேருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, ரெண்டு பேரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா உதய பெருமாளை தான் காட்டுறாங்க. உதய பெருமாள் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சங்கரி, உனக்கும் எனக்கும் பிறந்த பையன் தான் சிவா, ஆனால் என்னால் வந்து இப்போ இந்த உண்மையை சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருந்துட்டு இருக்கிறேன், உனக்கு நான் ஏற்கனவே நான் துரோகம் பண்ணி இருக்கிறேன், அப்படி இருந்தும் கூட நான் தான் வந்து சிவாவோட அப்பான்னு நீ இது வரைக்கும் நீ சொல்லாமையே நீ போயிருக்கிற, அப்படி இருந்தும் சிவாவே வந்து கண்டுபிடிச்சிடறான், ஆனால் வந்து என்னால் வந்து இப்போ வந்து அவனுடைய அப்பான்னு சொல்லி ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது நான் உனக்கும் சிவாவுக்கும் செய்யக்கூடிய துரோகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பையன் வாய் நிறைய என்னை அப்பான்னு சொல்லி கூப்பிடும் போது மகனேன்னு சொல்லிக்கிட்டு என்னால் வந்து அவனை கட்டி தழுவி அவன்கிட்ட வந்து ஒரு அன்பாக 4 வார்த்தை கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறேன். அவன் இந்த அளவுக்கு நான் வந்து மனசை புண்படுத்தி நான் அவனை அனுப்பி விட்டுட்டேன், அவனுடைய மனசை எந்த அளவுக்கு காயப்பட்டுருச்சுன்னு எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் எனக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் இப்போ இந்திராணி வராங்க. சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுக்காக சிவா இந்த மாதிரிலாம் சொல்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து உதய பெருமாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா அவங்க அயலியும் சிவாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் எங்கே தான் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சிவா வந்து எதுவுமே பேசாமல் போயிட்டு இருக்கிறாங்க. என்ன சிவா இந்த மாதிரிக்கு போகிறான், ஏதாவது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் வந்து அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவருக்கு வந்து ஏதோ ஒரு டென்ஷனு அதனால இந்த மாதிரிக்கு போகிறாரு அப்படின்றதாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து அயலி வந்து அதாவது மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும் பத்மாவை தான் காட்டுறாங்க. பத்மா பாட்டி சொல்கிறாங்க, என்ன அயலி நீ எங்கே போகிற அப்படிங்கும்போது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அயலி வந்து சொல்லவும் உடனே உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி சரி வா நம்ம எல்லாரும் ரித்திகா வீட்டுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் சித்தி அத்தை எல்லாருமே போயிட்டாங்க, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன், வா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லவும், என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னால் வர முடியாது, எனக்கு ஒரு அவசரமாக மீட்டிங் இருக்குது அப்படிங்கும்போது அதை முடிச்சுட்டு வேணா நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உங்கள் சித்தி அப்புறமா திட்ட போகிறேன் அப்படிங்கும்போது நான் வரலன்னு சொல்லலாம், அவங்க ரொம்பவே சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர திட்டலாம் மாட்டாங்க அப்படிங்கவும், இங்கே பாரு நான் சொல்கிறேன் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது, எங்கே பாரு பத்து நீ பாட்டுக்கு போவியா, நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் அங்கே வந்துடுவேண்ணா அப்படின்னு சொல்லவும், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியே, சரி சீக்கிரமாவது வா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து சிவா இருக்கிற ரூமுக்கு வராங்க. அப்போ வந்து மொபைல் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரூம் கதவும் ஓப்பனாக இருக்கும். உடனே வந்து என்ன எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. சரி அவர் போகிற இடத்துலலாம் வந்து எங்கே போயிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு 2-3 இடத்துல போய் அயலி தேடுறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே வந்து சிவா அண்ணா வரல அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அப்படி எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அயலி ரொம்பவே பதட்டமாக இருக்கவும், அப்போ வந்து பார்த்தோம்னா விஜயகுமார் அதாவது அந்த அதிகாரி தான் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து அவங்க அயலி கிட்ட சொல்கிறாங்க, அதாவது இந்த மாதிரி அவன் வந்து ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறான் அப்படிங்கவும், இதை கெட்டதுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கவும், நேற்றுக்கு நடந்ததை நினச்சி அவர் ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருக்கிறாரு, சரி நம்ம எதுக்கும் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி கோயிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா சிவா அங்கே இருக்கவும், உடனே சிவா பார்த்ததுமே அயலி வந்து என்ன சிவா அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிசைன் லெட்டர் வரை எழுதி கொடுத்துட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே வந்து சிவா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் எதுக்காக அங்கே இருக்கணும், எங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அப்பா கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா கிடைச்சிட்டாரு, ஆனால் அவர் எந்த அளவுக்கு என் மனசை காயப்படுத்திட்டாரு, அவர் என்னுடைய அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் அசிங்கப்படுத்திட்டாரு, இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து பார்த்தோம்னா விஜயகுமாருக்கு ஃபோன் பண்ணி அயலி வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது சிவா வந்து இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும்,
அப்போ விஜயகுமார் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அயலிக்கிட்டேயும் சிவாகிட்டேயும் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக வந்து சிவா இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அயலி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறவும் இதை கேட்டதுமே விஜயகுமார் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சிவாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து சிவா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் எனக்கு எந்த ஆறுதல் சொன்னாலும் சரி தான், ஆனால் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. எங்கள் அப்பா இப்படி சொல்லுவார்னு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து அயலியும் விஜயகுமாரும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சிவாவுக்கு. ஆனாலும் வந்து சிவா வந்து அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ வந்து விஜயகுமார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு சொல்லட்டுமா அப்படிங்கும்போது உடனே சிவாவும் அயலியும் விஜயகுமாரை பார்க்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உங்கள் ரெண்டு ஒரு பிரச்சனையும் தீரணும்னா நீங்கள் ரெண்டு பேருமே இந்திராணியோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், உங்கள் ரெண்டு பேரையும் லவ்வர் சொல்லி தானே வந்து இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அயலியும் சிவாவும் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகவா அப்படிங்கும் போது, நீங்கள் வந்து உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் சும்மா டூப்ளிகேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாரு சிவா, உன்னுடைய அப்பா அங்கே தான் இருக்கிறாரு, அவர் வாயாலேயே உன்னை மகன்னு சொல்ல வைக்கணும், நீ அதுக்கு நீ இந்திராணி வீட்டுக்குள்ளே போகணும். அதே மாதிரிக்கு அயலி, உங்கள் அம்மா வந்து நிரபராதி, உங்கள் அம்மா எந்த தப்புமே இல்லை பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிரூபிக்கணும்னா நீயே இந்திராணி வீட்டுக்குள்ளே போகணும். ஏன்னா கபிலனை வச்சு தான் அந்த வர்மாவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீயும் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். நீங்கள் இப்படிலாம் போனீங்கன்னா அங்கே போக இருக்க முடியாது. நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்து உங்களை விட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நம்ம பேசாமல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரிக்கு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவா வந்து சொல்கிறாங்க, என்ன அயலி சொல்கிற, எனக்கு என்னமோ வந்து இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வருமானு தெரியல அப்படிங்கும்போது, இல்லை சீனியர் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்களே வந்து ஒரு தாலி எடுத்து அவங்களே கழுத்தில் கட்டிக்கிட்டுதாங்க அயலி. அடுத்து பார்த்தோம்னா அவங்க விஜயகுமார் வந்து 2 மாலை வாங்கி கொடுக்கவும் அப்போ சிவாவும் அயலியும் வந்து அவங்கவுங்க கழுத்தில் அவங்க மாலையை போட்டுக்கிட்டுதாங்க. உடனே வந்து விஜயகுமார் சொல்கிறாங்க, சிவா அயலி உங்களுக்குள்ள வேலை ஆரம்பிச்சாச்சு, இப்போ என்ன வேலை ஆரம்பிக்குமோ அந்த வேலையை வந்து முடிச்சு கட்டிட்டு தான் நீங்கள் அந்த வீட்டில் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அயலியும் சிவாவும் சரின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா இந்திராணியோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்திராணி வந்து அங்கே ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கவும் அப்போ சிவாவும் அயலியும் மாலையும் கழுத்துமா அங்கே போய் நிற்கிறத பார்த்துட்டு அங்கே பார்த்தோம்னா அப்படியே வந்து இந்திராணி அதிர்ச்சியோட வராங்க. என்னது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டை எதிர்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்கள் வீட்டில் தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணியை அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டாரு எதிர்த்து நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எங்களை சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்களா உங்கள் வீட்டில் வந்து எதிர்த்தாக்கி உங்கள் வீட்டில் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா, இனிமேல் நாங்கள் வந்து உங்களை நம்பி தான் வந்திருக்கிறோம், இந்த வீட்டில் நீங்கள் தான் எங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணிக்கு வந்து என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல. அந்த நேரம் பார்க்க உதய பெருமாளும் வந்துருந்தாங்க. உதய பெருமாள் இவங்க 2 பேரையும் பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அயலி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து சிவா வந்து அவங்க உதய பெருமாள்கிட்ட சொல்றாங்க, நீங்க தான் என்னுடைய அப்பா, நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கவும், இங்க பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ சொல்லாது அப்படிங்கும் போது அப்ப இந்திரனையும் சொல்றாங்க, இங்க பாரு சிவா, அதாவது நீ என் தம்பியா எப்போனாலும் இங்க இருக்கலாம், ஆனா உதய பெருமாள் அதாவது எங்க சித்தப்பாவோட மகனாட்டு நீங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து நான் கொடுத்த வாக்க நான் கண்டிப்பா வந்து நான் மீற போறது கிடையாது, உங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க, அது வரைக்கும் இந்த வீட்டுல நீங்க தாராளமா இருக்கலாம் அப்படின்னு இந்திராணி வந்து சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்கு பார்க்கலாம்.